மிஸ்டர் குமார், என் தங்கச்சி கூட பழகிறது இதோட நிறுத்திங்க சார். சோ இதுக்கு மேல அவளோட பார்த்து நடக்கிறதே வேற. ஹலோ. ஹலோ, நான் ரேகா பேசுறேன். சொல்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே பொட்டானிக்கல் கார்டன் வாங்க. ஓகே? ஓகே. சொல்லு, யார் உங்களை அடித்தது? தீர்த்து கிட்ட சொல்லு. சொல்லு. ராஜேஷ் சார் தான். நிலா அது வானத்து மேலே பல. ஹலோ சக்கரவர்த்தி, கம்பெனில இருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணீங்களே, அந்த விஷயமா தான். நாளைக்கு காலையில மரியாதையா அந்த பணத்தை கொண்டாந்து கட்டிடுங்க. இல்லன்னா உறவுன்னு கூட பார்க்காம போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடுவேன். பி கேர்ஃபுல். எம்டி ஆயிட்ட, ஆபீஸ் நல்லா பாத்துக்கன்னு சொல்ல போறீங்க. அது இல்ல ராஜா, இப்ப யார உன் தாய் நினைச்சிட்டு இருக்கியோ அந்த மீனாட்சி உன்னை பெத்த தாய் இல்லப்பா. பார்வதிங்கிற பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சு. சட்டப்பூர்வமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலே தவிர கணவன் மனைவியா இதே பங்களாவில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு வந்தா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா. பணம் கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நீ நெகட்டிவ கொடு. சரியா தெரியலையே. சாரி பார்வதி, நீ எரிச்சது டூப்ளிகேட். ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க விஸ்வநாதன் குடும்பத்தை கலைச்சி உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான ஆதாரங்கள் இருக்கு. அதனால நிரந்தரமா என் தொல்லையில இருந்து தப்பிக்கலாம் நினைச்சா அது நடக்காது. லுக், எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ தந்துகிட்டே இருக்கணும். சாரி, வேற வழி இல்ல. நான் போறதுக்கு டைம் ஆச்சு.
பணத்தை எடு. இதுல பணம் தானே இருக்கு. ஏய், அந்த அயோக்கிய உங்க மனைவி கிட்ட போய் நம்ம தொடர்பு சொல்லி அமலப்படுத்த வேண்டாம் அடிக்கடி மிரட்டினா. உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த அவனை கொல்றதை தவிர வேற வழி தெரியலைங்க. பார்வதிக்கு கோர்ட்ல ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீனாட்சியை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தேன். விதமா பார்வதியும் அதே ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்காக வந்திருந்தா. டாக்டர், என்னாச்சு? சாரி மிஸ்டர் விஸ்வநாத், மீனாட்சிக்கு குழந்தை கருப்பையிலேயே இறந்துருச்சு. டாக்டர், ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தாச்சு. உங்க மனைவிக்கு எந்த ஆபத்தும் இல்ல. மயக்கம் தெளிய 2 மணி நேரம் ஆகும். என்ன குழந்தைமா? ஆண் குழந்தை. ஏங்க என்னமோ போல இருக்கீங்க? மீனாட்சிக்கு குழந்தை செத்து பிறந்துச்சு. குழந்தை பிறகு போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கண்ணு முடிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்தாங்க, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஒரு கொலகாரியோட பிள்ளையா என்கிட்ட வளர்றதை விட உங்க பையனை நீங்களே வளர்த்து ஆளாக்குங்க. எந்த காலத்திலையும் உரிமை கொண்டாட நான் வர மாட்டேன். வாங்கிக்கங்க. அப்போ மீனாட்சி அம்மா என்ன பெத்த தாய் இல்ல, ரேகா என் கூட பிறந்த தங்கச்சி இல்ல. ஏன்பா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது இருக்கட்டும், என்ன பெத்து கொடுத்துட்டு போனாங்களா இந்த அம்மா? அவங்க எங்க இருக்காங்க? அவங்கள போய் பாத்தீங்களா? பார்த்தப்பா, ஜெயில போய் நான் அடிக்கடி பார்த்துட்டு வந்தேன். கடைசியா நான் போனப்போ அவ நன்னடத்தினால முன்கூட்டியே விடுதலை ஆயிட்டான்னு சொன்னாங்க. நானும் எங்கெங்கெல்லாமோ தேடினேன். ஆனா எங்க தேடி அவன் கிடைக்கல. எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா ராஜா, அவ எங்கேயோ உயிரோட இருக்கான்னு மட்டும் என் மனசாட்சி சொல்லிட்டே இருக்குப்பா. ராஜா, இத பத்தியா? இதுதான் அவ குடியிருந்த கடைசி அட்ரஸ். நீதாப்பா என் பார்வதி எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். பிளீஸ். ராஜா, என் கண்ணாடி எங்க வச்சுட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வாப்பா.